Hi guys, good morning. So today's energy என்னன்னு பார்ப்போம். ஹாய் கைஸ், இன்னைக்கான கார்டு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸு. பேஜஸ் எல்லாமே யங் அண்ட் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி. பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து கப்ஸுனாலே எமோஷன்ஸு. ஸோ இப்போ பேஜ் ஆஃப் கப்ஸுங்கிறவர் தன்னோட எமோஷன்ஸ்லேயே நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார். எப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கற்றுக்கும்போது ஏன் நான் இவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஏன் இவ்வளோ சஃபரிங்காக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஏன் இவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அந்த அந்த இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான எமோஷன் என்ன, அதுக்கான கம்ப்ளீட் ரீசனோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிற பர்சன் தான் பேஜ் ஆஃப் கப்ஸு. அப்போ ஏதோ ஒரு இப்போ ஒர்க்கே பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எமோஷனை போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, ஏன் இவ்வளோ சஃபர் ஆகிறேன், அப்போ எந்த ஒர்க்கை பண்ணுனா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எந்த ஒர்க்கை பண்ணுனா எனக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், எந்த ஒர்க்கை பண்ணுனா திருப்பி திருப்பி பண்ணணும்னு தோணும், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க நிறைய ஒர்க்கை அதை பண்ணி 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 ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க எமோஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. அவங்க எமோஷன் அதுக்கு எப்படி இருக்கோ அதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறது லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகே, இதை பண்ணினா தான் நமக்கு இந்த ஃபீல் வருது, இதை பண்ணினா தான் ஒரு சில சமயம் நம்ம கார் ஓட்டணும்னு தோணும், ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் கார் ஓட்டும்போது கார் ஓட்டுறதே அது பிடிக்காமல் போயிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு பிடிக்காது. நினைப்பில் வச்சுருக்கிற வரைக்கும் கார் ஓட்டுனா நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் நிஜமாகவே கார் ஓட்டும்போது தான் தெரியும் கார் ஓட்டுறது ஆக்சுவலாக நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நினச்சிப்பாங்கல்ல, இது நமக்கு பிடிச்சிருக்கோம், அது நமக்கு பிடிச்சிருக்கோம், அதை ப்ராக்டிக்கலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிக்கும்போது அந்த அனுபவத்திலேருந்து கற்றுப்பாங்க. ஓகே, இது நமக்கு பிடிக்கல, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, நம்ம நினச்ச மாதிரி நினச்ச அளவுக்கான விஷயம் இது கிடையாது, வேறு எதுலேயோ இருக்குது இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக எதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ, எதில் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைகிறாங்களோ, அந்த சோல் ஹாப்பினஸ் எதில் கிடைக்குதோ, அது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க தேடுதல் நிற்காது. அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலே தேடவே மாட்டாங்க. அப்படி கேரக்டர் தான் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.